கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியில கண் திருஷ்டிக்கான பரிகாரங்கள் கொடுத்திருந்தேன். அது உங்களுடைய அமோக வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. நீங்கள் தரக்கூடிய உற்சாகம் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க வைக்கும். இன்றைக்கு குபேர யோகம் தரக்கூடிய நாட்களை சொல்ல போறேன். அதே மாதிரி எந்த நாளும் உங்க ராசிப்படி நீங்க தொடக்கூடாது, காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த நாளில் தொட்டா தோல்வி அடையக்கூடிய நாளா இருக்கு, அந்த நாளை தொடக்கூடாது. அப்ப நீங்க வெற்றி அடையக்கூடிய நாளை நான் குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ள போறேன். அதுதான் இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நோக்கம். அந்த நாளில் நீங்க என்னென்ன முயற்சி பண்றீங்களோ பண்ணுங்க, பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு துணை செய்யும். நம்முடைய காரியங்கள்ல ஒரு கிழமையில் ஒரு காரியத்தை தொடங்குகிற போது அந்த வெற்றிக்கு காரணம் என்ன இருக்குன்னு நம்முடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைச்சிடும். நான் சொல்லக்கூடிய இந்த கிழமையில உங்களுடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும். உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும், உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும், பெரிய வளர்ச்சி கொடுத்துருவோம். நீங்க சின்னதாக தொட்டிருப்பீங்க, ஒரு சின்ன பெட்டிக்கடை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை சின்ன தெருவோர வியாபாரத்தை அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நாளில் தொடங்கியிருப்பீங்க. மிகப்பெரிய வளர்ச்சி சில ஆண்டுகள்லேயே நீங்க சொல்லுவீங்க, சார் என் வாழ்க்கையில குபேர யோகம் உண்மையிலேயே கிடைச்சிச்சு சார். நீங்க சொன்ன நாளில் நான் சின்னதாக தொழில் தொடங்கினேன், எனக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு சார் நீங்க சொல்ல போறீங்க. உங்க ராசிப்படி அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். என் அன்பிற்குரிய துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசினாலே ஒரு நீதி, ஒரு நியாயம், ஒரு நேர்மை. தராசு சின்னம், அந்த சின்னத்தை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம், மிக நியாயமானவர்கள். துளாராசியுடைய சிம்பலே தராசு, மிக நியாயமானவர்கள் அப்படின்னு இறைவனே சொல்கிறான். நாம முடிவு பண்ணல. எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில நியாயத்தின்படி நடக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நாட்கள் இது, தடுக்கக்கூடிய நாள் இது. மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணுமா, துளாராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு பாருங்க, எந்த பிரச்சனையினால் நிவர்த்தி ஆகும். வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். ரொம்ப நாளா வேலை இல்லாத இளைஞர்கள் வெள்ளிக்கிழமை வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா உங்களுக்கு வேலை கூடி வரும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலைங்க, அதுதாங்க பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு துளாராசிக்காரங்க பல பேருக்கு இருக்கிற கேள்வி அதுதான். கல்யாணம் ஆகலையா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செவ்வாய்க்கிழமை அன்று, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அதுவும் திருப்பரங்குன்றம் முருகனை கும்பிடணும். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகிற போது கல்யாண விஷயம் கூடி வந்துருங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார், மேரிட்டல் லைஃப்ல பெரிய ப்ராப்ளமா இருக்கு, நிறைய துளாராசிக்காரங்க அதை தான் சொல்லுவீங்க. திருமண வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து பாருங்க. செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் இணைஞ்சு வரும் பாருங்க, அப்ப கிரிவலம் செய்து பாருங்கள், பெரிய பெரிய வெற்றி வரும் துளாராசி. இன்னொரு பக்கம் படிப்பு பெரிய தடையாவே இருக்கு சார். இந்த தடைகள் விலகிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை என்று
சனிக்கிழமை அன்றைக்கு நீங்க ஒரு கல்வி நிலையத்தில் சேர்ந்தாலும் ஒரு புது கோர்ஸில் சேர்ந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கல்வியில வளர்ச்சி வரும். ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளிகேஷன் போடணுமா, சனிக்கிழமை அன்னைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, கிடைக்கும், வெற்றி வரும். படித்த படிப்பினால் நாளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக உங்களுக்கு மிகப்பெரிய வியாதிகளை தரக்கூடிய எப்பவுமே பெரிய ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. பல துளாராசிக்காரர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தாங்க முடியாத விஷயம் அதுதாங்க. ஹெல்த் இஷ்யூ பெரிய இஷ்யூவா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு புதிய முயற்சி செய்யாதீங்க. அன்னைக்கு போய் மருத்துவ ஆலோசனை எடுத்தீங்கன்னா வியாதி பெருகும். ஒரு ஆபீஸ்ல ப்ரொமோஷனுக்கு நீங்க முயற்சி பண்ணா கீழே இறக்கி விட்டுருது உங்களை. ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுது. வியாழக்கிழமை உங்களுக்கு ஆகாத கிழமை, அதை புரிஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை முயற்சி பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துல பெரிய லாபம் வேணுங்க. நான் எந்த கிழமை முயற்சி பண்ணா எனக்கு புதிய அக்ரிமெண்ட் போட்டா லாபம் கிடைக்கும்னா புதன்கிழமை அக்ரிமெண்ட் போடாரு. இன்னொரு பக்கம் ஃபாரின் போகணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல படிப்பு அமையணும்னா புதன்கிழமை அதுக்குரிய முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய பயணத்தை புதன்கிழமை வச்சுக்கோங்க. உங்களுடைய அக்ரிமெண்ட் போடக்கூடிய கிழமையை புதன்கிழமையா வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய கிழமையாக கூட உங்களுக்கு புதன்கிழமை இருந்தால் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுதுங்க. அதை விட்டுட்டு யாரெல்லாம் வியாழக்கிழமை திருமணம் வச்சிருந்தாங்களோ போய் கேட்டு பாருங்க. துளாராசிக்காரங்க வருத்தப்படுறதே அதை என் வாழ்க்கையே சரியில்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு. திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல உதவி செய்யுது. வியாழக்கிழமை மட்டும் விட்டுருங்க. எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்க செய்ய வேண்டாம். வற்றாத தனவரவு, பணவரவு இது வாழ்க்கையில வேணுமா? நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வழிபடு தெய்வமாக முருகன் இருக்கணும், பெரிய வெற்றி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, எழுதிக்கிட்டே வாங்க. ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை செவ்வாய்க்கிழமைகள் எழுதிக்கிட்டு வாங்க, குபேர சம்பத்து கிடைக்கும். வீட்டில் வேல் வச்சு அதுக்கு அபிஷேகம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல, குபேர சம்பத்து கிடைக்கும். வேல் மாறல செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லிக்கிட்டு வாங்க, மிகப்பெரிய அளவிற்கு செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு யோகங்கள் இருக்கு. அப்ப எந்த நாளை பயன்படுத்தக்கூடாது? வியாழக்கிழமை. எந்த நாள் அதிக வெற்றி தருகிறது? உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகச்சிறந்த யோகங்களை பெற வேண்டிய மனிதர்கள் நீங்கள். பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுபட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுபட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் எந்த நாள், தேய்வரையில் எந்த நாள், எந்த நேரத்துக்கு அந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்க நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும்.
அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸிலிருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.